Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் பிப்ரவரி 21 முதல் திரையரங்குகளில். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே குரு, ஒரே சந்தோஷம், ஒரே என்ஜாய்மெண்ட். ராசியில குருன்னா என்ன சாதாரண விஷயமா? 5, 7, 9 பார்க்கிற வேதம் சொல்லுகிறது, குருவை தாண்டி ஒரு விஷயம் உலகில் இல்லை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும் போதும் சொல்லுவோம், அப்பாடா 25 வருஷம் பாரத்தை இறக்கி வச்சிட்டேன் அப்படிம்பாங்க. நமக்கே பயமா இருக்கும், இவரு பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு சொல்றது எந்த அர்த்தத்துல சொல்றாரு? ஏன் மாமனார் கூட சொன்னார் சார், அப்ப எனக்கு புரியல, அப்புறமா தான் புரிஞ்சுது. இவர் எஸ்கேப் ஆயிருக்காரு. சரி, எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சார், படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஹீரோ பண்றதெல்லாம் நான் பண்றதாவே நினைச்சுக்குவேன். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு? ஒரு காதலிக்கிறோம், காதலிச்சா இங்கேயே டான்ஸ் ஆடணும்னு தோணும், நம்மளால ஆட முடியுமா? ஆனா ஹீரோ ஆடுவார், அவர் நினைச்சா அந்த புல்வெளியில் ஆடுவார். எத்தனை பேருக்கு ஹாப்பி ஒர்க் பிளேஸ் கிடைக்குது சார்? உங்களுக்கு ஹாப்பி ஒர்க் பிளேஸ் கிடைக்க போகுது. அதனாலேயே என்ன ஆகும்னா, சில பேருக்கு வேற கம்பெனில வேலை கிடைக்கும். நிறைய பேர் பர்த்டே கொண்டாட மாட்டேங்கிறான். என்ன சார் பெரிய பர்த்டே, நம்ம பர்த்டே அவசரம் கொண்டாட. உங்க பர்த்டே நீங்களே கொண்டாடலன்னா வேற யார் சார் கொண்டாட போறா? உங்க வெட்டிங் டே, உங்க அப்பா அம்மா, உங்க குழந்தை, உங்க மனைவி, இவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல் சார். ஏன்னா இவங்களாம் உங்க குடும்பம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மார்ச் மாத பலன்கள், மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதற்காகத்தானே காத்திருந்தோம், இதற்காகத்தானே இத்தனை நாள் வெயிட் பண்ணோம். பிப்ரவரி மாதம் நீங்கள் கொடுத்த பெருத்த ஆதரவிற்கு மிக்க நன்றி. உலகத்திலேயே மிக நான் ரொம்ப வெட்கப்படுற நாள் என்ன அப்படின்னா, நம்மை ஒருவர் ரசிக்கிறார்கள் என்பதுதான். அந்த நம்ம நிறுவனம் கூட சொல்கிறேன். இத்தனை பேர் உலகத்தில் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, இன்ஸ்டாலெல்லாம் பார்க்குறேன், நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க எனும் பொழுது, நாம் சொல்வதை நீங்கள் கேட்குறீங்க எனும் பொழுது மனது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இன்னும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை தோன்றுகிறது. ஸோ நம்ம மாசி மாதம் இதை நீங்கள் பண்ணுங்க, நான் சொல்கிறேன், இதை மட்டும் பண்ணுங்க. இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு நல்ல ஃபிசிஷியன்ட்ட போன மாதிரி, ஒரு நல்ல ஃபிட்னஸ் பண்ணுறவர்கிட்ட போன மாதிரி அப்படி நினச்சிக்கோங்க. ஒரு நல்ல வாத்தியார்கிட்ட டியூஷன் போன மாதிரி அப்படி நினச்சிக்கோங்க. அவர் சொல்கிறத மட்டும் படிங்க. இந்த மாதம் முடிவில் நீங்கள் பெரிய சென்டம் அடிப்பீங்க, கண்டிப்பாக அடிப்பீங்க. ஆனால் வாத்தியார் சொல்கிறத கேட்கணும். அந்த மாதிரி இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. மாதம் சொல்கிறது எங்கள் வேலை. நாங்கள் எங்களுடைய இந்த அலைவரிசை, உங்களுடைய வாழ்வை சரி செய்வது, இது மட்டும்தான் எங்களோட நோக்கம். இந்த கலையினுடைய பிறவி பயன் என்னவென்றால், இந்த ராசி பலன் என்னுடைய பிறவி பலன் என்னவென்றால், இதனால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடந்தால் இது வெற்றி பெற்றது என்று பொருள். அவ்வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே குரு, ஒரே சந்தோஷம், ஒரே என்ஜாய்மெண்ட். ராசியில குருன்னா என்ன சாதாரண விஷயமா? 5, 7, 9 பார்க்கிறார். குரு பகவான் என்னைக்குமே உலகத்துல குருவை மதிப்பவர்கள், குருகிட்ட சரண்டர் ஆயிரணும். குருவை தாண்டி ஒன்று இல்லை. இங்கு வேதம் வேதம் சொல்லுகிறது, குருவை தாண்டி ஒரு விஷயம் உலகில் இல்லை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குரு வேற யாரும் கிடையாது, சாட்சாத் பரபிரம்மா தான் குரு. குரு என்ன சொன்னாலும் நடக்கும். அப்படிப்பட்ட அந்த குரு பொன்னார் மேனியன் உடம்புல உட்காந்துருக்கான். தங்கமா கொடுக்க போறார், உடம்பெல்லாம் தங்கம். 5 பார்த்துட்டார். இத்தனை நாள் எனக்கு குழந்தையே இல்லை குருஜி, எனக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. இந்த மாதம் எனக்கு ஐவிஎஃப், இந்த மாதம் நீங்கள் ஐவிஎஃப் ஐயுஐ எந்த செலவும் பண்ண வேண்டாம். உங்கள் காதலின் பால், உங்கள் அன்பின் பால் மகிழ்ந்தே இறைவன் உங்களுக்கு பரிசளிக்க போகிறார். 7ஆம் இடத்தை பார்த்துட்டார் குரு பகவான். திருமண உறவை உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணு. என்றைக்குமே திருமண வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும் போதும் சொல்லுவோம், அப்பாடா 25 வருஷம் பாரத்தை இறக்கி வச்சிட்டேன் அப்படிம்பாங்க. நமக்கே பயமாக இருக்கும், இவர் பாரத்தை இறக்கி வச்சுட்டேன்னு சொல்கிறது எந்த அர்த்தத்தில் சொல்கிறார்? ஏன் மாமனார் கூட சொன்னார் சார், அப்போ எனக்கு புரியல, அப்புறமா தான் புரிஞ்சுது. இவர் எஸ்கேப் ஆயிருக்காரு. சரி, அதை விடுங்க. ஸோ அப்போ அந்த 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, நீங்கள் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. அடுத்ததாக குரு 9 பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், அதிர்ஷ்டம். என்ன ஒரு தொழில் பண்ணாலும் அந்த அதிர்ஷ்டம் என்பது இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. அதிர்ஷ்டம், நிறைய அதிர்ஷ்டம் பண்ணவங்க, ரொம்ப ஒரு காரியத்தை எடுக்கிறீங்க, உங்கள் கையால் தொட்டு கொடுங்க, அந்த காரியம் நடக்கும். நீங்கள் சொல்லுங்கள், அந்த காரியம் நடக்கும். அந்த அதிர்ஷ்டம்.
அந்த அதிர்ஷ்டத்தை குரு பார்த்துடுறாரு. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, இன்ட்ரோடே பண்ணுறவங்க, காலையில் காசு போட்டால் சாயந்தரம் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிற பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கெல்லாம் பொற்காலம். 2ஆம் வீட்டில் யார் இருக்காருன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். 12 குடையவன் 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வக்கரம் பெற்ற செவ்வாய் பலன்களை அள்ளித்தரப் போகிறார். ஏன்னா அந்த ஆள் நல்லா இருந்தால் தான் ப்ராப்ளம். 12 குடையவன் 2ஆம் வீட்டில் இருந்தா, 12 குடையவன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வக்கரம் பெற்று 2ஆம் வீட்டுக்கு வர்றது நல்லது. 11ஆம் வீட்டில் ஒன்று ஒருத்தர் 2 பேரா. 11ஆம் வீட்டில் சூரியன் இருக்கார், உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கார், ராகு இருக்கார். உச்சம் பெற்ற சுக்கிரன் என்னெல்லாம் செய்வார் நிறைய தடவை நான் சொல்லியிருந்தேன். உச்சம் பெற்ற சுக்கிரன் கல்லுண்ட குரங்கு மாதிரி. சுக்கிரன்லாம் உச்சம் பெறக்கூடாது, ராசிநாதன் வேற. அவன் உலகத்திலே ராசிநாதன் உச்சம் பெறுகிறான். உச்சம் பெற்ற ராசிநாதனோடு பாக்யாதிபதி புதன் வரப்போகிறார். வரப்போகிறார். அதற்கான ரேடியேஷன்ஸ் என்றைக்குமே நல்ல கிரகங்கள் வரும்போது பக்கத்திலே தெரியும், ரொம்ப சீக்கிரம் தெரியும். தீய கிரகங்கள் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிறவர் சூரியனோட ராகுவும் சுக்கிரனும். நம்ம சூரியனை பற்றி மட்டும் பேசுவோம். நாளுக்குடைய ப்ரமோஷன் கார்டு சூரியன். உங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கார்டும் உங்களுக்கு கூடவே சுக்கிரன் உச்சம் பெற்றவரும் இருக்கிறார். நிறைய பேர் பார்ப்பாங்க இந்த உச்சம் பெற்ற சுக்கிரன் என்ன பண்ணுவார், மன மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வார். நாளுங்கிறது வீடு மாடு மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை போன்றவை எல்லாம் இந்த 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது என்ன ஆகும், 4ஆம் இடத்தோடு சுக்கிரன் சம்பந்தப்படும் போது வேலையிலே மகிழ்ச்சி. உங்க ஆபீஸ்ல உங்களை கூப்பிட்டு எங்கேயாவது ஒரு விழா ஈவெண்ட் எல்லாம் உங்களை தலைமை இருக்க சொல்லுவாங்க, ஆன் டியூட்டி கொடுத்து விடுவாங்க. நீங்க ஆன் டியூட்டியா இமயமலைக்கு போயிட்டு அங்க இருக்கிற வெள்ளை கலர் கரடியா கண்டுபிடிச்சு போட்டு எடுத்துட்டு வரணும்னு சொல்லுவாங்க. சூப்பர் வேலை, வெள்ளை கலர் கரடி எங்கடா கிடைக்குதுன்னு கேட்டு அது அப்படியே ஒரு 15 நாள் ஓடலாம் இமயமலை குளிரில். சரி, எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சார். படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த ஹீரோ பண்ணுறதெல்லாம் நான் பண்ணுறதாவே நினச்சிக்குவேன். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு? ஒரு காதலிக்கிறோம், காதலிச்சா இங்கேயே டான்ஸ் ஆடணும்னு தோணும். நம்மளால ஆட முடியுமா? ஆனால் ஹீரோ ஆடுவார். அவர் நினச்சா அந்த புல்வெளியில் ஆடுவார். ஹீரோ சார் ஆல்வேஸ் பிளஸ்டு. நீங்கள் படத்துக்கு போய் பாருங்கள், ஹீரோ நினச்சார்னா அவர் நினச்சவர் அடிப்பார். அவர் யாரும் கேட்க முடியாதுன்னா அவர் ஹீரோ. அவர் அடிக்கும் போது நான் நினச்சிப்பேன் 4 பேர் இருப்பார். நம்ம ரஜினிகாந்த் ஸ்டைலில் ஒரு மொட்டை 4 ஸ்கூல் பசங்க அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த பெரிய மொட்டையை தான் என்னோட பாஸாக நினச்சிக்குவேன். மீதி இருக்கிற 4 பசங்க இருக்காங்கல்ல, அவன் என் இமீடியட் பாஸு, அந்த பக்கத்து சீட்டுக்காரன், அந்த மாதிரி நினச்சிக்குவேன். ஹீரோ அடிக்கும் போது இவங்கெல்லாம் அடிக்கிறாங்கன்னு நினச்சிக்குவேன். ஸோ அப்போ அந்த வேலை நேரத்தில் மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு ஹாப்பி ஒர்க் பிளேஸ் கிடைக்குது சார்? உங்களுக்கு ஹாப்பி ஒர்க் பிளேஸ் கிடைக்க போகுது. அதனாலேயே என்ன ஆகும்னா சில பேருக்கு வேற கம்பெனியில் வேலை கிடைக்கும். சார் இப்போல்லாம் சிரிக்கவே மறந்துடுறோம். ஐபிசியில் என்னோட பதிவுகள் நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். பெரும்பாலான கமெண்ட்ஸ் எல்லாம், சார் உங்கள் பதிவு பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது, மனசு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கீங்க, நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கவலை மறந்து சிரிங்க, பாதி வியாதி சரியா போயிருங்கிறான். ராசிநாதன் உச்சம் பெற்றான், மறந்து விட்டான். உச்சம் பெற்ற நீங்கள் ஜெயிப்பீர்கள், கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஒன்று நல்லா நினைச்சுக்கோங்க. ஈரோடு மகேஷ் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் அதை கேட்டு வியந்தேன். நம்ம ஆர்ஜே பாலாஜி கூட சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில், அதை கேட்டு வியந்தேன். நான் நினைச்சமா வியந்தேன். அவர் அதில் சொல்லியிருந்தார், கார்பரேட்டில் எல்லாரும் செல்ஃப் அசஸ்மெண்ட் எல்லாரும் போட சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் செல்ஃப் அசஸ்மெண்ட் போட்டாங்க. 65 மார்க் 70 மார்க் அப்படின்னு ஒவ்வொருத்தர் தனக்கு தானே மார்க் கொடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா 70 கொடுத்தா தான் மேனேஜர் என்ன பண்ணுவார், அதை சுழிச்சு விட்டு 80 போடுவார். நம்மகிட்ட பெரிய கேள்வி எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால 75 மார்க் போட்டுட்டாங்க. ஆனால் ஆர்ஜே பாலாஜி சொன்னார், தனக்கு 96 மார்க் போட்டுக்கிட்டாராம் செல்ஃப் அசஸ்மெண்ட்டில். என்னை பற்றி நானே நினச்சிக்கிறது செல்ஃப் அசஸ்மெண்ட், நீங்கள் எனக்கு மார்க் போடுறது கேபிஐ, கீ பாயிண்ட் இண்டிகேட்டர் ரிவ்யூ. இது ஒவ்வொரு வருஷமும் நடக்கும், எல்லா கார்பரேட்லையும் நடக்கும். கார்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் 96 மார்க் இவர் போட்டாராம். ஒன்றுமே கேட்கலையாம் அவங்க மேனேஜர். ஓகே குட் ஜாப், டூ யுவர் பெஸ்ட்டுன்ட்டு விட்டாராம். வேறு எதுவுமே கேட்கல. அடுத்த மாதம் இவங்க எல்லாருக்கும் 2500 ரூபா, 3500 ரூபா, 4500 ரூபா அந்த மாதிரி கிரேடுக்கு ஏற்ற மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட். இவருக்கு மட்டும் எஸ் கிரேடு 22,800 ரூபா சம்பளத்தில் அதிகம். அதுக்கு அவர் பாஸ் சொன்னாராம், என்னைக்கு நீ உன்னை நம்பிட்டியோ இனி நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவ என்று சொன்னாராம். இது நடந்த உண்மை சம்பவம். நீங்கள் காணொலிகளில் தேடி பாருங்க, கிடைக்கும். இதை கேட்டு என் வாழ்க்கை பெருசாக மாற்றிக்கிட்டேனா. நிறைய பேர் பர்த்டே கொண்டாட மாட்டேங்கிறான். என்ன சார் பெரிய பர்த்டே, நம்ம பர்த்டே அவன் சார் கொண்டாட. உங்கள் பர்த்டே நீங்களே கொண்டாடலன்னா வேற யார் சார் கொண்டாட போகிறா? உங்கள் வெட்டிங் டே, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் குழந்தை, உங்கள் மனைவி, இவங்களாம் ரொம்ப ஸ்பெஷல் சார். ஏன்னா இவங்களாம் உங்கள் குடும்பம். என்ன சார் பெரிய பொண்டாட்டி வேலையோடவா பெரிய பொண்டாட்டி?
சார் வேலையோட இல்லை, எல்லாத்தோட பொண்டாட்டி பெருசு சார். ராசிநாதன் உச்சம் பெற்ற உங்களிடம் தன்னம்பிக்கை அதிகமாக வரும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் முடிவு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் ஒரு முடிவெடுங்க. மாசி மாதம், இந்த மாசி மாதத்தில் ஒரு அழகான ஒரு முடிவெடுங்க. இப்பேலேருந்து தொடங்கி சென்றது நீ மீளாது. நேற்றைய என்னுடைய குடும்பத்தினரிடம் எல்லாம் நான் அனுப்பினேன். எல்லாம் வருத்தப்பட்டாங்க. நிறையா ரிவ்யூ பண்ணோம். இந்த வருடம் நம்ம என்னென்னலாம் இழந்தோம், நிறைய பணம் இழந்துட்டோமே அப்படின்னு, நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இழந்தோமேனு என் தம்பிகள்லாம் வருந்தபோது நான் ஒரு வார்த்தை எழுதினேன். சென்றது நீ சென்றதாகவே இருக்கட்டும். இன்று புதிதாக நாளை துவங்குவோம். இன்று துவங்கினாலும் நாம் ஜெயித்து விடலாம். வண்ணதாசன் அழகாக எழுதுவார், ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை, இப்பொழுது நினைத்தால் கூட நம்மால் உயரங்களை தொட முடியும். வண்ணதாசன் அழகாக 2 வருடம் எழுதுவார். ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை, இப்பொழுது நினைத்தால் கூட நாம் உயரங்களை தொட்டு விடலாம். ஒன்றும் கெட்டு போயிடல. இப்போ நினச்சா கூட நீங்கள் தெரியாது. ஏன்னா நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க, இப்போ முடிவு பண்ண போகிறீங்க. கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுவீங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உடனடியாக என் கூட கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் என் கூட நீங்கள் பேச போகிறீங்க. இனி வாழ்க்கையில் நல்ல நேரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உடனே புக் பண்ணுங்க. அப்படி புக் பண்ண முடியாதவங்க ibcbakti.com வெப்சைட்குள்ளே போய் அங்கே கீழே இருக்க தரவுகளில் அதில் முறைகள்லாம் இருக்கும். அதை புக் பண்ணி என்னிடம் பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் வழங்கும் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் பிப்ரவரி 21 முதல் திரையரங்குகளில்.